வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா WWE வந்து இப்போ அஃபிஷியலாக ஒரு பேப்பர் வியூவை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இன்னைக்கு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாத நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ வந்து WWE வந்து ஒரு பேப்பர் வியூ வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது 2025 நடக்க போகிற பேக்லாஷ் பேப்பர் வியூ வந்து இப்போ WWE வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பேப்பர் வியூவில் வந்து யாரை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அது மெயினாக யாரை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் உங்களோட சினிசன் லீடர் ஜான் சினாவையும் வைப்பர் ரேண்டி ஓர்டனையும் நம்மளோட WWE வந்து 2025 நடக்க போகிற பேக்லாஷ் பேப்பருக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது அஃபிஷியலாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் 2025 நடக்க போகிற இந்த பேக்லாஷ் பேப்பர் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு கேட்டால் அதாவது எஸ்டி லோஜஸ் அப்படிங்கிற அங்கே தான் 2025 பேக்லாஷ் பேப்பர் நடக்க போகுது. அதாவது இப்போ வந்து இப்போ WWE நடக்க போகிற பேப்பர் எது அப்படின்னு கேட்டால் ரெசல்மனியா தான். ரெசல்மனியாவுக்கு இன்னும் எப்படியும் 1 மந்த் கிட்ட இருக்குது. அதுக்குள்ளே WWE வந்து மே மாதம் நடக்க போகிற அந்த பேக்லாஷ் பேப்பருக்கு இப்போயே நம்மளுடைய WWE வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது எப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்டால் மே 10 தான் இந்த பேப்பரையும் நடக்க போகுது. அதாவது பேக்லாஷ் பேப்பரையும் நடக்க போகுது. இதில் வந்து நம்மளுடைய ஜான் சினாவையும் நம்மளுடைய ரேண்டி ஓர்டனையும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கனால மேபி ரெசல்மனியாக்கு அப்புறம் தானே இந்த பேக்லாஷ் பேப்பரையும் நடக்குது. அதனால மேபி நம்மளுடைய ரேண்டி ஓர்டனுக்கும் நம்மளுடைய ஜான் சினாவுக்குமான ஒரு மேட்ச் கூட நம்ம பேக்லாஷில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ரெசல்மனியாக்கு அப்புறம் நடக்க போகிறதான பேக்லாஷ், அதில் வந்து எப்படியும் சாம்பியன்ஷிப் எல்லாமே கைமாறும். ஆல்மோஸ்ட் எல்லா சாம்பியனுமே கைமாறி அப்படி ஒரு நம்மளுடைய ஜான் சினா வந்து சாம்பியன் ஆகிட்டார் அப்படின்னா அப்புறம் நம்முடைய ஜான் சினாவுக்கும் நம்முடைய ரேண்டி ஓர்டனுக்கும் ஒரு மேட்ச் கூட பேக்லாஷ் பேப்பரில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒரு நடந்தால் உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். WWE டாப் 1 பேபி பேஸ் ரெஸ்லராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் உங்களோட ஜான் சினா தான். இப்போ ஜான் சினா வந்து இப்போ நடந்து முடிஞ்ச எலிமினேஷன் சேம்பரில் வந்து நம்மளுடைய ஜான் சினா வந்து ஒரு ஹீல் டர்ன் பண்ணார். ஹீல் டர்ன் பண்ணி நம்மளுடைய ஜான் சினா வந்து நம்மளுடைய ராக்கு கூட ஒரு டீமை பண்ணிட்டார். இப்போ WWE வந்து நம்மளுடைய ராக்கும் நம்மளுடைய ஜான் சினாவோட அந்த ஒரு டீமுக்கு வந்து ஒரு நியூ நேம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து WWE வந்து கன்சல்ட் பண்ணுறாங்களா. அது மேபி இந்த பேர் வந்து நம்ம இந்த டீமுக்கு வச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து WWE வந்து ஒரு நேமை வந்து யோசிச்சு வச்சுருக்காங்களாம். அந்த நேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமா பிடிக்கலையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா அந்த நேம் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். அதாவது ராக் அண்ட் ஷோ கலெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு நேமை தான் நம்மளுடைய WWE வந்து ராக் அண்ட் ஜான் சினாவோட அந்த ஒரு டீமுக்கு வந்து WWE சூட்ட போகிறாங்களாம். இந்த நேம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா WWE வந்து என்ன தான் டீம் இருந்தாலும் ரொம்ப வீக்காகவே அந்த டீம் இருந்தாலும் அந்த ஒரு நேம் அப்படிங்கிறது அந்த டீமை வந்து அதிகமாக எடுத்து கொடுக்கும். அதே அந்த டீம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டீமாக இருந்தால் அந்த ஒரு பேர் வந்து வீக்காக இருந்துச்சுனோம்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ஃப்ளாப் ஆகிரும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீமுக்கு வந்து இந்த பேர் அப்படிங்கிறது சுத்தமாக சூட் ஆகலை அப்படிங்கிறத WWE எவ்வளோ டீம்லாம் இருக்குது. ஆனாலும் அந்த பேர் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு நம்ம எப்படி சொல்லணும் அவ்வளோ அந்த ஒரு நேமை வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ இந்த ஷீல்டு அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஷீல்டு வந்து எவ்வளோ ஒரு பாப்புலாரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து அத்தாரிட்டி, எவல்யூஷனு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட டீம் WWE இருந்தாலும் அதில் இருக்க ரெஸ்லர் வந்து ரொம்ப மொக்கையாகவே இருந்தாலும் சரி அந்த பேர் அப்படிங்கிறது அவங்கள வந்து அதிகமாக எடுத்து கொடுத்துச்சு. ஏன்னா இப்போ நம்மளுடைய ராக்கும் சரி நம்மளுடைய ஜான் சினாவும் சரி எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ரெஸ்லர்னு தெரியும். அதேமாதிரி எவ்வளோ பெரிய WWE மிகப்பெரிய ஒரு தலை அப்படின்னு தெரியும். இப்போ இவங்க 2 பேரும் ஒரு டீம் அப்பில் இருக்கிறப்ப இந்த ஒரு நேமெல்லாம் கொண்டு வந்து WWE வைக்கிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சுத்தப்படல. உங்களுக்கு என்ன நேம் வச்சா நல்லாயிருக்கும், அதாவது ராக் அண்ட் ஜான் சினாவோட அந்த ஒரு டீமுக்கு வந்து என்ன நேம் வச்சா சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு உங்களை யோசிச்சு வச்சுருப்பீங்கள்ல, அந்த நேமை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இல்லை இப்போ இருக்கிற மாதிரி WWE யோசிச்சு வச்சுருக்க மாதிரியே ராக் அண்ட் ஷோ கலெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு நேமே வச்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஒரு மனுஷன் என்னதான் ஒரு பாப்புலாரிட்டியாக இருந்தாலும் அவனோட பேர் அப்படிங்கிறது அதிகமாக பேசப்படாது மக்கள் மத்தியில். அதாவது இப்போ நம்ம ஆக்டர் விஜய் இருக்கார் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து இப்போ இவ்வளோ நல்லது பண்ணார் அப்படின்னு கேட்டால் அது யாருமே அதிகமாக பார்க்கவும் மாட்டான், அதை அதிகமாக பேசவும் மாட்டான். அது அவர் வந்து எதாச்சும் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா அந்த தப்பை தான் நம்ம அதிகமாக விரிவிச்சு பேசுவோம். அதாவது இப்போ சொன்ன மாதிரி நல்ல விஷயங்கள் எதையுமே நம்ம அதிகமாக பேச மாட்டோம். இதே ஒரு கெட்ட விஷயம், ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்குது, ஏதோ எதர்ச்சியில் ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டால் அந்த விஷயத்தை வந்து நம்ம விரிவாக அதிகமாக பேசுவோம். அது மாதிரி தான் இப்போ நம்மளுடைய ஜான் சினாவோட கதையும் இருக்குது. அதாவது ஜான் சினா வந்து இப்போ எவ்வளோ WWE சாதிச்சிருக்காரு. WWE சாதிச்சதை விட வெளியில் வந்து எவ்வளோ சாதிச்சிருக்காரு. அதே மாதிரி இப்போ ஹாலிவுட்டில் வந்து கொடி கட்டி பறக்கிறாரு. அது இல்லாமல்
கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள், பல நல்ல விஷயங்களை வந்து நம்முடைய ஜான்சனா வந்து இப்போ பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனாலும் யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பழமொழி நம்மளுடைய ஜான்சனாவுக்கு ஒத்துப்போகுது. அதாவது என்னதான் நம்மளுடைய ஜான்சனா இருந்தாலும் ஜான்சனாவோட அந்த ஒரு பெருமை யாருமே பேச மாட்டாங்க. அவரோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்முடைய டபிள்யூடபிள்யூலையும் சரி, இன்டர்நெட்லையும் சரி இப்போ அதிகமாக பேசிக்கிட்டு வராங்க. இப்போ ஜான்சனாவை பற்றி என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டால், ஜான்சனாவுக்கு சொட்டை உழுவுது, ஜான்சனா வயசானவர் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் சொல்லுவோம்ல, பழமொழி சொல்லுவோம்ல, தமிழ் நம்ம இதில் சொல்லுவோம்ல, அதாவது ஆட்டுக்கு பின்னாடி விழுந்தா புழுக்க, மனுஷனுக்கு முன்னாடி விழுந்தா வழுக்க அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுக்கு ஜான்சனாவுக்கு சொட்டதலை, அதாவது எஸ்டிஆருக்கு 10 தலை, நம்மளுடைய ஜான்சனாவுக்கு சொட்டதலை அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்முடைய ஜான்சனா வந்து சொட்டதலை வயசாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இப்போ நம்முடைய ஜான்சனா வந்து என்ன பண்ணாருந்தா, அது ஹேரில் வந்து ஏதாச்சும் பண்ணிட்டாரா, இல்லை சேஞ்சஸ் எதுவும் பண்ணிட்டாரான்னு தெரில. நம்மளுடைய இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா, ஜான்சனாக்கு வந்து பின்னாடி வந்து அந்த முடி இல்லாமல் சொட்ட மாதிரி இருக்குல்ல, அதனால இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்க ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அதாவது அது ஃபுல்லாகவே எல்லாமே மறைச்சு நம்முடைய ஜான்சன் வந்து காசு வச்சிருக்காரு, அவர் எல்லாமே பண்ண முடியும். அதனால் நீங்களாம் இப்படிலாம் சொல்கிறீங்களா, என்னை இப்படிலாம் வம்புழுக்கிறீங்களா, என்னை அசிங்கப்படுத்துறீங்களா அப்படிங்கிறக்காக நம்முடைய ஜான்சனா வந்து ஏதோ பண்ணியிருப்பாளாகாது. அமேசான் கார்டில் விளையிற அரிய வகை மூலிகைகளை எடுத்து ஏதாச்சும் நம்முடைய ஜான்சனா வந்து அதை பண்ணி அந்த முடியில் இருக்கிறத எல்லாத்தையும் முடியை வளர்த்து அந்த சொட்டையை எதுவும் மறைச்சிட்டாரா என்னன்னு தெரியல. இதை தான் நம்மளோட ஃபேன்ஸ்லாம் வந்து இப்போ வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்முடைய ஜான்சனாக்கு வந்து சொட்டதலை அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய ஜான்சனா வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கங்க நண்பா, இது நமக்கும் கண்டிப்பாக ஒத்து போகும். இப்போ நம்ம இருக்கிற இளமையில இருக்கிற அப்படின்னு கேட்டால் நம்ம அடுத்தவங்களை வந்து நம்ம ஒம்புழுக்கிறோம், சொட்டத்தலை வழுக்கத்தலை அப்படின்னு சொல்லி ஒம்புழுக்கிறோம். இதே நம்ம வந்து வயசாகிட்டோம் அப்படின்னா நம்மளை எத்தனை பேர் ஒம்புழுப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. இப்பேற்பட்ட ஜான்சனாவுக்கு இந்த நிலமைனா நமக்குலாம் எந்த நிலமைன்னு பார்த்து வரணும், மாசு தரணும், டப்பு தரணும், ரோமன் ரெயின்ஸ் அடுத்த வாரம் ஸ்மாக்டவுனுக்கு வரணும். டபிள்யூடபிள்யூல வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு அஃபிஷியல் வரார் அப்படிங்கிறத உங்களோட வாய்ஸ் மந்த் பால் ஹெமனை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதாவது இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்லேயே நம்மளுடைய பால் ஹெமன் சொல்லிட்டு, அதாவது ரோமன் ரெயின்ஸ் வரமாட்டார். ரோமன் ரெயின்ஸ் வந்து 2K25 அது ஒரு கவர் பேஜாக இருக்குன்னு அதில் வந்து ரோமன் ரெயின்ஸ் ரொம்ப பிஸியாக இருக்கார், அதனால் அவரால் வர முடியல. ஆனால் வரதாக தான் இருந்துச்சு, கடைசியில் வந்து பிஸி ஆகிறதுனால வரல. ரோமன் ரெயின்ஸ் வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு அஃபிஷியலாக வராரு அப்படிங்கிறத டபிள்யூடபிள்யூ தரப்பு வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நம்முடைய பால் ஹெமனை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால், அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு உங்களோட பெஸ்ட் இன் த வேர்ல்டான சிஎம் பங்க்கும் வராரு. நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் சரி, நம்முடைய பால் ஹெமனும் சரி, அது இல்லாமல் நம்முடைய சிஎம் பங்கும் சரி, இவங்க 3 பேருமே ஒரே ரிங்கில் இருக்க போகிறாங்க. அதாவது நம்முடைய பால் ஹெமன் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், என்னோட மிகப்பெரிய ஒரு தலைவன்டா, என்னோட குருடா, அதாவது என்னோட மிகப்பெரிய ஒரு இப்படி சொல்கிறா ஒரு தலைவன், என்னோட மிகப்பெரிய ஒரு தலைவன் யார் அப்படின்னா அது ரோமன் ரெயின்ஸ் தான்டா அப்படின்னு நம்மளுடைய பால் ஹெமன் சொல்கிறாரு. சிஎம் பங்கை வந்து என்னோட மிகப்பெரிய ஒரு நண்பன்டா அப்படின்னு நம்முடைய சிஎம் பங்க சொல்கிறாரு. இப்போ நம்முடைய பால் ஹெமன் வந்து நண்பன் பக்கம் நிற்பானா, இல்லை தலைவன் பக்கம் நிற்பானா அப்படிங்கிறா இதில் ஒரு ட்விஸ்ட்டே. இதில் வந்து நம்ம மேபி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய சிஎம் பங்க கேட்கலாம், அதாவது நீ வந்து எதுக்கு வந்து என்ன அட்டாக் பண்ண, அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கான ஒரு ஃபியூடுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் கொண்டுட்டு போகலாம். அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இதில் வந்து நம்மளுடைய 2 பேருமே அட்டாக் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப முத்தி போச்சு அப்படின்னு கேட்டால் நம்முடைய பால் ஹெமன் வந்து இதை வந்து கரெக்டான ஒரு டிசிஷனை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். அதாவது நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய சிஎம் பங்கை தப்பாக பேசுகிறாரு, இல்லை நம்முடைய சிஎம் பங்கு வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் தப்பாக பேசுகிறாரு அப்படின்னா அந்த இடத்துல நம்முடைய பால் ஹெமன் வந்து கோவப்படுறதுக்கு மேபி வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்மளோட ரோமன் ரெயின்ஸுக்கு சரி, நம்முடைய சிஎம் பங்குக்கு சரி, இவங்களுக்கான ஒரு கான்ட்ரவர்சல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் கூட ஷாக்கிங்லி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பட் இல்லாமலும் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்முடைய சிஎம் பங்க் இருக்கிறாரு அப்படின்னா, அதே மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இருக்காங்கன்னா இவங்க 2 பேருமே ஸ்மாக் டவுனை சேர்ந்தவங்க. ஏன்னா நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து ரா பிராண்டை சேர்ந்தவர், அதனால் மேபி அந்த ஒரு செக்மெண்ட் நடக்கிற ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய சிஎம் பங்க்குக்கும் நடக்கிறப்ப அதில் வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வர்றதுக்கு அப்படிங்கிறது வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்படி ஒரு வேளை வந்துட்டார் அப்படின்னா உண்மையுமே வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து 2 பேத்துக்குமே பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்முடைய செத்ரோன்ஸை வந்து எதுக்கு அட்டாக் பண்ணார் அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து முழுக்க முழுக்க நம்முடைய செத்ரோன்ஸுக்கே தெரியும். ஆனால் நம்முடைய சிஎம் பங்க் எதுக்கு அட்டாக் பண்ணார் அப்படிங்கிறது நம்முடைய சிஎம் பங்குக்கே தெரியாதனால ஆன்சர் பண்ணியே ஆகணும். ஏன்னா எப்படியோ ஆனால் அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுன் அப்படிங்கிறது வெறித்தனமாக இருக்க போது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸும் வர போகிறாரு, அதேமாதிரி நம்முடைய சிஎம் பங்கும் வர போகிறாரு, அதுவும் ஒரே ரிங்கில் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்க போகிறாங்க. அது மேபி எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஆனால் அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் சம்பவம் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆவலாக இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன்.